டேய் என்னடா இப்படி பேசுற? அவங்க நம்ம அம்மாடா. நம்ம அம்மா தானே, அப்போ நீ போயிட்டு வா. டேய் போன ஒரு வாரம் ஃபுல்லா என்னால் முடியுதோ இல்லையோ நான் தான் கூட்டு போயிட்டு வந்தேன். அதுக்கு முந்தின வாரம் நான் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். எப்படி இவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டே இருந்துட்டு நம்ம வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிடலாமா? இதெல்லாம் அவங்க தான் புரிஞ்சுக்கணும். எங்க புரிஞ்சுக்காம நம்ம உயிரை தான் எடுக்கிறாங்க. டேய் இன்னைக்கு ஒரு நாள் தாண்டா எனக்கே லீவு, தலை வலிக்குதுடா. இன்னைக்கு ஒரு நாள் நீ கூட்டு போயிட்டு வா. நாளைக்கு கூட நான் ஏதாவது பெர்மிஷன் போட்டு போகிறேன். டேய் அதெல்லாம் முடியவே முடியாதுடா. உனக்கு தெரியாதுடா, எனக்கு எவ்வளோ கால்ஸ் வந்துட்டு இருக்கு தெரியுமா? சும்மா போட்டு சாவடிக்கிறான் என்னோட ஆஃபீஸில். அவர் தான் சொல்றாருல, இன்னைக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போ, நாளைக்கு அவர் தான் கூட்டிட்டு போறேன்றாருல. போடா. சரி இன்னைக்கு ஒரு நாள் போகிறேன். நாளைக்குலாம் என்னால் போக முடியாது, நீங்கள் தான் போகணும். சரி போ. மா உன்னதான் ஏஞ்சிருவா, ஹாஸ்பிட்டல் போகலாம். இல்லைப்பா, உனக்கு ஏதாவது வேலை இருந்தால் நீ போய் பாருப்பா. நான் தனியாகவே ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் பரவாயில்ல, எழுந்து வா போகலாம். இல்லைப்பா, உனக்கு எதுக்குப்பா சிரமம்? வேணாம்ப்பா. இதெல்லாம் நீ கேட்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சும்மா இப்போ சீன் போடாத, எழுந்துரு வா போகலாம். வா பார்த்து.